அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்பானி கொடுக்கக்கூடிய நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள். எந்தெந்த பிராணிகளை நாம் குர்பானி கொடுக்கலாம் என்றால், ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகிய 3 பிராணிகளை நாம் குர்பானி கொடுக்கலாம். ஆட்டில் செம்பரி ஆட்டையும் குர்பானி கொடுக்கலாம், வெள்ளாட்டையும் குர்பானி கொடுக்கலாம். செம்பரி ஆட்டை குர்பானி கொடுப்பதாக இருந்தால் 1 வருடம் பூர்த்தியான ஆடை நாம் கொடுக்க வேண்டும். வெள்ளாடை குர்பானி கொடுப்பதாக இருந்தால் 2 வருடங்கள் பூர்த்தியான ஆடை நாம் கொடுக்க வேண்டும். மாட்டை குர்பானி கொடுப்பதாக இருந்தால் 3 ஆண்டுகள் பரிபூர்ணமான மாட்டை குர்பானி கொடுக்க வேண்டும். ஒட்டகத்தை குர்பானி கொடுப்பதாக இருந்தால் 5 ஆண்டுகள் பரிபூர்ணமான ஒட்டகத்தை நாம் குர்பானி கொடுக்க வேண்டும். ஆட்டில் கூட்டு குர்பானி என்பது அனுமதிக்கப்பட்டது அல்ல. ஒரு மாட்டில் 7 பேர் கூட்டு குர்பானியில் இணைந்து கொள்ளலாம். ஒரு ஒட்டகத்தில் 7 பேரும் குர்பானியில் இணைந்து கொள்ளலாம், அல்லது 10 பேரும் குர்பானியிலே இணைந்து கொள்ளலாம். குர்பானி பிராணியை வாங்கும் போது சில விஷயங்களை நாம் கவனித்து வாங்க வேண்டும். குறிப்பாக அது மெலிந்ததாக இல்லாத கொழுத்ததான பிராணியாக இருக்க வேண்டும். காது, வாலு போன்ற உடல் உறுப்புகள் அறுபட்டதாக இருக்கக்கூடாது, நோய்வாய்ப்பட்டதாக இருக்கக்கூடாது, வாந்தி சளி உள்ளதாக இருக்கக்கூடாது, மெலிந்ததாக இருக்கக்கூடாது, நொண்டக்கூடியதாக இருக்கக்கூடாது, கண் ஊனமுற்றதாக இருக்கக்கூடாது. இது போன்ற குறைகள் இல்லாத நிரப்பமான ஆரோக்கியமான பார்ப்பதற்கு கம்பீரமான பிராணிகளை நாம் அல்லாஹ்விற்காக அறுத்து பலியிட வேண்டும். குர்பானி கொடுக்க இருக்கின்ற நம் அனைவரின் குர்பானியையும் அல்லாஹ் முழுமையான முறையிலே கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.